Hello friends, welcome to Amirdham. இன்னைக்கு நம்ம சேனல்ல LG charcoal oven எப்படி steam clean பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் subscribe பண்ணனா subscribe பண்ணிக்கோங்க. Steam clean பண்றதுக்கு ஒரு பவுல் ஃபுல்லா நான் தண்ணி எடுத்துக்கறேன். இப்போ நான் வந்து ரெண்டு பெரிய சைஸ் லெமன் வந்து கட் பண்ணி எடுத்துக்கறேன். இதோட சாறு நம்ம இப்போ தண்ணில சேர்த்துறலாம். லெமனுக்கு பதிலா நீங்க வினிகரும் யூஸ் பண்ணலாங்க க்ளீன் பண்றதுக்கு. இப்போ லெமன் தண்ணி நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். நான் இப்போ அவன் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நான் வந்து ஒரு 2 வாரம் கிட்ட அவனை வந்து ஸ்டீம் க்ளீன் பண்ணவே இல்லை. ரொம்ப வந்து கரையாக இருக்குது. கிளாஸில் சைடில் பின்னாடி எல்லா இடத்துலையும் ரொம்ப கரையாக இருக்குது. அவனை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நம்ம நான்வெஜ் ரெசிபீஸ், அதாவது ஃபிஷ்ஷு சிக்கன் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் செஞ்சோன்னா கரையாக இருந்தாலும் இல்லாட்டி போனாலும் நம்ம ஒரு வாட்டி ஸ்டீம் க்ளீன் பண்ணுறது நல்லது. ஏன்னா நம்ம எப்போல்லாம் அவன் ஓப்பன் பண்ணுறோமோ அந்த நான்வெஜ் ஸ்மெல், அதாவது ஃபிஷ்ஷு சிக்கன் ஸ்மெல்லாம் அடிச்சுக்கிட்டே இருக்குங்க. அதனால் கரையாக இருந்தாலும் இல்லாட்டி போனாலும் நான்வெஜ் செய்கிறப்ப ஒரு வாட்டி ஸ்டீம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேக்கிங்க்கு மித்ததுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டீம் க்ளீன்ன்ற ஆப்ஷன் வந்து கீழே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கங்க. இந்த கடைசி பட்டன் பொறுத்த வரைக்கும் சைல்ட்ஸ் ஃபேவரேட்டு, பேக்கரி, குக்கிங் எய்டு, ஸ்டீம் க்ளீன்னு, அதாவது நம்ம கடைசியில் இருக்கிற ஸ்டீம் க்ளீன் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். லெமன் வாட்டர் பவுலை வந்து நம்ம அவனுக்குள்ளார வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டீம் க்ளீன் ஆப்ஷன் எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன். இந்த கடைசி பட்டனை வந்து ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. CF1ன்னு காட்டும். மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா UC1ன்னு காட்டும். இப்போ வந்து டயலை வந்து டியூன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா UC12 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்டீம் க்ளீன் 1ன்னு காட்டுங்க. அதுக்கப்புறம் எந்த ஆப்ஷனும் நமக்கு காட்டாது, பழையபடி UC1ன்னே காட்டும். ஸோ ஸ்டீம் க்ளீனுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துட்டோன்னா 10ன்னு காட்டும் நமக்கு. இது வந்து 10 நிமிஷம்ன்றது டிஃபால்ட்டாகவே நம்ம அதிலே செட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டீம் க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு கரெக்டாக 10 நிமிஷம் ஆகும். ஆன் பண்ணதும் பார்த்திங்கன்னா உள்ளார இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கும். ஸ்டீம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க. புதுசாக அவன் வாங்கினவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நமக்கு வந்து டைமிங் முடிய போகுது. முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீப் சவுண்டு கேட்கும். அப்போ வந்து நீங்கள் ஸ்டாப் கொடுத்துட்டிங்கன்னா நின்றுரும். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பவுலை வெளியில் எடுத்துடலாம். அவன் வந்து 10 நிமிஷம் ஸ்டீம் க்ளீன் ஆகிருக்குது. கண்டிப்பாக உள்ளார வந்து ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் ஒரு சேஃப்டி க்ளவுஸ் மாதிரி போட்டுட்டு இந்த ரேக்கு, இந்த கிளாஸு எல்லாத்தையும் வந்து வெளியில் எடுத்து வச்சுருங்க. அடியில் ஒரு டயர் இருக்குது இல்லையா, அதையும் வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ டிஷ்வாஷர் போட்டு க்ளீன் பண்ணிடலாம். வெளி டோர் வந்து நான் இந்த மாதிரி ட்ரையான கிளாத் வச்சு நல்லா நான் க்ளீன் பண்ணிடுறேன். அப்புறம் உள்ளார வந்து ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா நான் க்ளீன் பண்ணிடுறேங்க. ஸ்க்ரப்பரில் வந்து கொஞ்சமாக நான் சோப் வாட்டர் வச்சு முக்கிட்டு அதுக்கப்புறம் நான் க்ளீன் பண்ணுறேன். அழுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சமாக சோப் வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிருங்க. எங்கெல்லாம் அழுக்கு இருக்குதோ அங்கெல்லாம் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. அடுத்து இந்த வீலு அப்புறம் வந்து இந்த கிளாஸ் எல்லாத்தையும் டிஷ்வாஷர் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா டஃப் அண்ட் கிளாஸ்ன்றதுனால கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்கும், தூக்கிறதுக்கு கொஞ்சம் பார்த்துக்கு ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஃபுல்லாக கழுவிடலாம். ஃபுல்லாக கழுவுனதும் ஒரு ட்ரையான கிளாத் வச்சு நல்லா இந்த ஈரம்லாம் போகிற அளவுக்கு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம தொடச்சி எடுத்துடலாம். இதை வந்து இப்போ நம்ம அவனில் ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டு அவனை வந்து நம்ம ஃபுல்லாக நம்ம ட்ரையான கிளாத் வச்சு இந்த மாதிரி தொடச்சி எடுத்துருங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தொடச்சதுக்கப்புறமா நம்ம வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த வீலை இதில் போட்டுடலாங்க. அதுக்கு மேலே இந்த டஃப் அண்ட் கிளாஸ் வந்து நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிடுங்க. இது வந்து செட் ஆகணும். இந்த மாதிரி அழகாக செட் ஆகிடுச்சுன்னா அழகாக இந்த மாதிரி டேர்ன் ஆகும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பராக ஸ்டீம் க்ளீன் பண்ணியாச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அமிர்தம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.